இனியா வீட்டில் போய் சொல்கிறாங்க. ஆனால் இது பாக்யாவுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்றத எங்கள் பாக்யா புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த நாள் எங்கள் காலேஜுக்கு கிளம்புறாங்க இனியா. இனியா கிளம்புற நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, தாத்தா கொண்டு போய் விடுறாங்க. தாத்தா பாட்டி கொண்டு போய் விடுறாங்க. அப்போதும் இங்கே பாக்யா கவனிக்கிறாங்க. இனியாவோட முகமே சரியில்லை. இன்னைக்கு எப்படியாவது காலேஜுக்கு போய் ஆகணும். அங்கே என்ன நடந்ததுன்றதை நம்ம நேரில் போய் பார்த்தா மட்டும்தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத இங்கே பாக்யாவும் புரிஞ்சுக்கிறாங்க. சரின்னு அடுத்த நாள் காலையில் இனியா காலேஜுக்கு கிளம்ப என்ன பண்ணுறாங்கன்னா, பாக்யாவும் கிளம்புறாங்க. என்ன பாக்யா, இன்னைக்கு நீ ஹோட்டலுக்கு போகாமல் எங்கே கிளம்புறேன்னு சொல்ல, நானும் காலேஜுக்கு வரேன்னு சொல்ல, இது இனியாவுக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்குது. இன்னைக்கு தானே டாடியும் வரேன்னு சொல்லியிருக்காங்க, இப்போ எதுக்காக அம்மாவும் வராங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க, இவளை பார்க்கும்போது முகத்தை பார்க்கும்போது ஏதோ சரியில்லைன்ற மாதிரி தோணுது அத்தை. நான் வரேன் அப்படின்னு சொல்ல, இங்கே தாத்தாவும் சொல்கிறாங்க, எனக்கும் அப்படி தான் தோணுது. இங்கே இனியாவோட முகம் நேற்றுலேருந்தே சரியில்லை. எதுக்கும் காலேஜில் ஒரு தடவை போய் பேசி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டேன் இனியா, அதெல்லாம் ஒன்றும் வேணாமே அப்படின்னு சொல்ல, பேசாமல் இரு இனியா, எந்த விஷயத்தையும் அம்மா கிட்டேயும் வீட்டில் இருக்கவங்க கிட்டேயும் மறைக்கக்கூடாதுன்னு உங்ககிட்ட பல தடவை சொன்னாலும் திரும்ப திரும்ப இப்போ வரைக்கும் நீ அதே தப்பை தான் பண்ணிக்கிட்டு இருக்க. உண்மையிலே காலேஜில் என்ன நடந்தது, இப்போவாது உண்மையை சொல்லுன்னு கேட்க, அது வந்துமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இனியாவே சொல்லிடுறாங்க. இங்கே திரும்ப திரும்ப பாக்கியா கேட்குறதுனால காலேஜில் இது மாதிரி டிசி வாங்கிட்டு போக சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நான் அப்பா வரேன்னு சொல்லியிருக்காங்கம்மான்னு சொல்ல, இதை கேட்ட பயங்கரமாக கோவம் வருது ஈஸ்வரிக்கு. இந்த வீட்டில் உனக்காக பார்த்து பார்த்து உழைச்சிட்டு இருக்க உன் அம்மாவுக்கு இந்த விஷயத்த சொல்லணும்னு உனக்கு தோணலை. உடனே உங்கள் அப்பாவுக்கு இந்த விஷயத்த சொல்லி ஃபோன் போட்டு வர சொல்லியிருக்க. பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணும்னா அம்மா வேணும். ஆனால் அதே நேரம் ஏதாவது ஒரு இடத்துல போய் நிற்கணும், உனக்கு முன்னுரிமை அவர் தான் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது உனக்கு உங்கள் அப்பா வேணும். அப்படி தானே இனியா? அப்போ நீ பாக்கியாவை மதிக்கிறது இல்லைன்னு சொல்லி கேள்வி கேட்க, இங்கே இனியா நான் அப்படியெல்லாம் நினைக்கல பாட்டி. அம்மா திட்டுவோம் அடிக்குவாங்க அப்படின்றதுனால தான்னு சொல்ல, ஏன் உங்கள் அம்மா அடி கொடுத்தா நீ அதை வாங்கிக்க மாட்டியா? தப்பு உன் மேலே இருக்குன்ற பொழுது அதை உன்னால் ஏற்றுக்க முடியாதான்னு சொல்லி இங்கே பாட்டியும் தட்டுறாங்க, தாத்தாவும் தட்டுறாங்க. உடனே இங்கே பாக்கியா சொல்கிறாங்க, விடுங்கத்த, அவளுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா நம்ம எதுக்கும் கட்டாயப்படுத்த முடியாதுல்ல. எதுக்கும் பாசம் இருந்தால் தானே இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வரும். அவளுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, அதனால தான் இப்படி நடந்துக்கிறான். அதுக்காக நம்மளும் அவள் போன போக்கிலே விட்டுட முடியுமா? வாங்க நம்ம காலேஜுக்கு போய் பேசி பார்க்கலான்னு சொல்ல, இங்கே தாத்தா பாட்டி அப்புறம் பாக்கியான்னு சொல்லி எல்லாரும் கிளம்புறாங்க. இனியா கிட்ட ஒரு வார்த்தை கூட எங்கள் பாக்கியா பேசலை. ஏன்னா தனக்கு தெரியாமல் இங்கே அதாவது கோபிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காளே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே கோபிக்கு முன்னாடியே போயிடுறாங்க. எங்கே இவங்க அப்பா எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் போல. அதுக்கு தான் இங்கே பாட்டி சொல்லிடுறாங்க, இவளுக்கு அப்பாவே இல்லை, அவன் வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இனியாவுக்காக அவங்க அம்மா ரொம்பவே கெஞ்சுறாங்க. இனியா பார்க்கும்போது இனியாவுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் தாத்தா பாட்டிக்கு கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் இங்கே பாக்கியா தான் நின்றுக்கிட்டு இருக்கான். ஒரு அப்பாவாக அவன் எதுலையுமே பங்கு எடுத்துக்கிட்டது கிடையாது. இப்போயும் கூட வரேன்னு சொன்னவன் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் வருவான் பாரு இனியா, இதுதான் உன் அப்பன். இவனை பற்றி நீ என்னைக்கு புரிஞ்சுக்க போகிறேன்னு தெரியலன்னு எங்கள் பாட்டி வேற இனியாவை திட்டுறாங்க. இனியாவுக்கு அப்போ தான் புரியுது, எந்த விஷயத்தையுமே டேடி கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு வழியாக பிரின்சிபல் மேடமை பேசி எப்படியாவது சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பிரின்சிபல் மேடம் சொல்கிறாங்க, இன்னும் மற்ற பிள்ளைங்களோட பேரண்ட்ஸும் வரேன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி வேற காலேஜில் முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது, எல்லாம் உன்னுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இனியா, ஆனால் உன்னால் கூட கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு பாருன்னு சொல்ல, என்ன மேடம் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் இனியா, இன்றைக்கி நீ பண்ண ஒரு பிரச்சனையால் நம்ம காலேஜுக்கு கெட்ட பேர் வர மாதிரியே இருந்தது. அதனால தான் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணி இந்த கரையை துடைக்கிறதுக்காக நாங்கள் மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு இனியாவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறது மட்டும் இல்லாமல், இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோடு உங்களுக்கு டிசி கொடுத்து அனுப்புறது தான். இன்னும் எங்கே உங்கள் மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் இன்னும் யாரும் வரல, அவங்களே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேடம் கிளம்பி போகிறாங்க. இங்கே பாக்கியா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே தன்னுடைய அத்தைக்கிட்டையும் மாமா கிட்டையும் சொல்கிறாங்க, நீங்கள் இன்னும் எவ்வளோ நேரம் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, நீங்கள் கிளம்பி போங்க, நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்ல, இல்லைம்மா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு இங்கே ஈஸ்வரியே சொல்கிறாங்க. அதான் நான் சொல்கிறேன் அத்தை, எங்கள் மாமா வேறு டேப்லெட் போடணும், சாப்பிடணும், நீங்கள் போய் அவங்கள கவனிச்சுக்கோங்க, நீங்களும் டேப்லெட் போட வேண்டியது இருக்குது. இந்த நேரம் இங்கே இருந்து என்ன பண்ண போகிறீங்க? என்ன இருந்தாலும் இங்கே நான் இனியாவை காலேஜில் சேர்த்து விடாமல் நான் வர போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே தாத்தாவையும் பாட்டியையும் ஆட்டோ எடுத்து அனுப்பியும் விட்டுறாங்க. அதுக்கு பிறகு இங்கே உட்காராங்க. அப்போ இனியா சொல்கிறாங்க, சாரிம்மா நான் ஏதோ தெரியாமல் அப்படின்னு சொல்ல, இதே தான் இனியா சொல்லிட்டுருக்க, எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு தெரியாமல்னு சொன்னால் அது சரியாகிடுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அமைதியாகவே இருக்காங்க. சாரி ஆண்டி, எல்லாம் எங்களால் தானே சொல்ல, படிக்கிற வயசில் இதெல்லாம் என்னம்மா, என்ன நடக்குன்றதை யோசிச்சு பண்ணணும். இப்படி எதுவுமே தெரியாதம ஏனோ தானோன்னு உங்கள் விருப்பத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் பாதிக்கப்பட போகிறது இப்படி உங்களை சுற்றி இருக்கிறவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பாக்கியாவும். இதை கேட்ட மற்ற பொண்ணுங்களும், நாங்கள் இனிமேல் இது போல் தப்பை என்றைக்குமே பண்ண மாட்டோம். ஒரு தடவை தப்பு பண்ணும் பொழுது தானே அதுக்கு பின்னாடி வர பிரச்சனைகள் என்னென்னு எங்களால் தெரிஞ்சுக்க முடியுது. இந்த வயசில் நாங்கள் பண்ண இந்த சின்ன தப்பால் எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய இது கஷ்டம், இது எல்லாத்தையுமே நாங்கள் புரிஞ்சிட்டோம் ஆண்டி.
இதுக்கப்புறம் இது போல் இந்த தப்பு இல்லை, வேறு எந்த தப்பையுமே பண்ணுறதுக்கு யோசிக்க கூட மாட்டோம்னு சொல்ல இதை கேட்ட வந்துட்டு பாக்யாவும், இனிமே அதை மட்டும் யோசனையில் இருங்க, படிக்கிறது மட்டும்தான் உங்கள் கவனமாக இருக்கணும், அதுக்கு பிறகு உங்கள் அம்மா அப்பா பற்றின எண்ணங்கள் மட்டும்தான் ஓடணும், இதனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, இப்போ கூட அவங்க வந்தாங்கன்னா எல்லாரும் முன்னாடி தலை குனிச்சு தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல மற்ற பொண்ணுங்களும் அழுக, இனியாவும் அழுதுட்ருக்காங்க. இங்கே முக்கியமான ஃபங்க்ஷன் வேறு சொன்னாங்க, என்ன ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டு இருக்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு இங்கே மினிஸ்டர் வராங்க. மினிஸ்டர் வந்த கையோட இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஃபங்க்ஷனில் வந்துட்டு கலந்துக்கிறாங்க. கலந்துட்டு அந்த நேரம் இவங்க ரொம்ப நேரம் இருக்க மாட்டாங்க இல்லையா, கொஞ்சம் நேரம் அவங்க வந்துட்டு எல்லார்கிட்டையும் முகத்தை காட்டிட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஸ்பீச் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இருந்து கிளம்புறாங்க. கிளம்பிட்டு வெளியில் வர நேரத்தில் இங்கே பாக்கியா அங்கே நின்றுட்டு இருக்கதை கவனிக்கிறாங்க. உடனே பிரின்ஸிபல் மேடம்கிட்ட கேட்குறாங்க, என்ன அந்த பொண்ணுங்கள்லாம் எதுக்காக நிற்கிறாங்க, ஏன் அழுதுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அது ஒன்றும் இல்லை மேடம், ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, அதான் அவங்க பேரண்ட்ஸை வர சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்ல, அது பாக்கியா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி வாங்க என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு சொல்ல, அதை நாங்களே பார்த்துக்குறோம் மேடம்னு சொல்ல, ஏன் நான் போய் கேட்டால் என்ன ஆக போகுது அப்படின்னு மினிஸ்டர் கேட்டோடனே இங்கே அப்படியே வாய முடியிடுறாங்க பிரின்ஸிபல் மேடமும். சரின்னு சொல்லிட்டு எங்கள் பிரின்ஸிபல் மேடமையும் மற்ற மேடம் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நேராக அங்கே போக, இதை பார்த்ததுமே எங்கள் பாக்யாவுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. மினிஸ்டர் மேடமா இவங்க இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக மினிஸ்டர் மேடமும் எங்கள் பாக்யா பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. பாக்யா, நான் உங்களை இங்கே பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் எப்படி இங்கன்னு சொல்ல, அது வந்து மேடம் சொல்ல இனியாவும் நின்றுட்டுருக்காங்க. ஆமாம், இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து மேடம் அப்படின்னு எழுதிட்டுருக்க உடனே பிரின்ஸிபல் மேடமே விஷயத்த சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணுங்க வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லாமல் பப்புக்கு போய் பெரிய பிரச்சனையாக இருக்குது மேடம், போலீஸ் கம்ப்ளைண்ட் வரையும் போனதுனால தான் இப்போது இவங்களை காலேஜ்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணி அவங்க பேரண்ட்ஸை வரவழைச்சிருக்கோம், முதல்ல டிசியை கொடுத்து வெளியில் அனுப்பணும்னு சொல்ல, இல்லை மேடம் நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை, நாங்கள் தெரியாமல் தான் அந்த இடத்துக்கு போனோம், அது எப்படிப்பட்ட இடம்னு கூட எங்களுக்கு தெரியாதுன்னு இனியாவும் மற்ற பொண்ணுங்களும் சொல்லிட்டு அழுகிறாங்க. ஆமாம் மேடம், இது நாள் வரைக்கும் அந்த இடத்துக்கும் போனதில்லை, ஏஜ் லிமிட்டு கூட இவங்களுக்கு தெரியறது கூட இல்லை, ஏதோ தெரியாமல் போயிட்டாங்க, அங்கே போய் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னு அவங்க எதிர்பார்க்க கூட இல்லை, கடைசியில் பெரிய பிரச்சனை ஆகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போய், ஆனால் அவங்கள போலீஸ் பிடிச்சிட்டு போகலை, நல்ல வேலையாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க, இப்போ என்னடானா இந்த காலேஜில் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாக்யாவும். இதை கேட்ட மினிஸ்டரும் உடனே பிரின்ஸிபலை பார்க்குறாங்க. பிரின்ஸிபல்கிட்ட கேட்குறாங்க, என்ன பிரச்சனை நடந்ததுன்றது கூட சரியாக விசாரிக்காமல் நீங்கள் இந்த பொண்ணுங்க மேலே இப்படிப்பட்ட ஒரு ஆக்ஷன் எடுக்கும்போது அது அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பாதிக்கும்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாதா, ஒரே ஒரு டைம் நீங்கள் வார்னிங் கொடுத்து விடலாம், அதுக்காக இப்படி எடுத்தும் கவுத்தோன்னு எந்த ஒரு செயலையுமே செய்யக்கூடாது, அதுவும் ஒரு உயர் பதவியில் இருக்கிற நீங்கள் இந்த மாதிரியான வேலைகளை பார்க்கும்போது அது பாதிக்கப்பட போகிறது அந்த பொண்ணுங்க மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுங்களோட குடும்பத்தையும் தானே, இதை பற்றி ஏன் யோசிக்க மாட்டீங்க, இப்படி நீங்கள் அதிரடியான ஆக்ஷன் எடுக்கும் பொழுது இதை பற்றின விஷயங்கள் வெளியில் தெரியும் பொழுது மற்ற பேரண்ட்ஸ் எப்படி இந்த காலேஜில் தன்னுடைய பசங்களை படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க, அப்படி நீங்கள் சொல்கிற அளவுக்கு இந்த காலேஜ் மேலே எந்த ஒரு பிளாக் மார்க்கும் விழலைன்றது நல்லாவே தெரியுது, எங்கே விழுந்துருமோன்ற ஒரு பயத்தில் தான் நீங்கள் இந்த மாதிரி செய்கிறீங்கன்றது எனக்கு நல்லா புரியுது, அதனால் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் செய்யணும்னு சொல்ல, மேடம் அப்படின்னு தயங்கி நிற்கிறாங்க. இங்கே நான் என்ன சொல்கிறனோ அதை தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, இந்த பசங்களுக்கு நீங்கள் டிசியெல்லாம் கொடுத்து அனுப்பக்கூடாது, இதுதான் கடைசியான வார்னிங்காக இருக்கும், உங்களுக்கும் நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம் இதுதான், இதுக்கப்புறம் உங்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கப்புறம் நானே வந்துட்டு உங்களை இந்த காலேஜை விட்டு டிஸ்மிஸ் பண்ண சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பொண்ணுங்க எல்லாருமே சொல்கிறாங்க, இல்லை மேடம் எங்களால் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்கும் எதுவுமே வராது, நாங்கள் தெரியாமல் செஞ்ச தப்புக்காக தான் இது வரைக்கும் வருத்தப்பட்டு நின்றுட்டுருக்கோம், தயவு செஞ்சு என்ன இந்த காலேஜில் சேர்த்துக்க சொல்லுங்கள், இதுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பிரின்ஸிபல் மேடமும், சரி இவங்களெல்லாம் முதல்ல கிளாஸ்க்குள்ளே போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, இங்கே பாக்யா என்ன பண்ணுறாங்கன்னா மினிஸ்டருக்கு கையெடுத்து கும்பிட்டு நிற்கிறாங்க. உடனே மினிஸ்டர் கேட்குறாங்க, சரி பாக்யா அந்த பிரச்சனைகள் எல்லாம் போகட்டும், இனிமேல் எந்த பிரச்சனையும் வராமல் நீங்களும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மேடம் நான் இனிமேல் கவனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மினிஸ்டர் கேட்குறாங்க, உங்கள் பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு, உங்கள் ஹோட்டல் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்க, ஏதோ போகுது மேடம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு எங்கள் பாக்யாவை பற்றின விஷயங்களை எங்கள் பிரின்ஸிபல் மேடம் கிட்டே சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்ற மாதிரி பிரின்ஸிபல் மேடமும் கேட்க, அதுக்கு எங்கள் பாக்யாவை பார்த்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் பாக்யா, நீங்கள் ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்களை வந்துட்டு பண்ணியிருக்கீங்க, போட்டிகளில் ஜெயிச்சிருக்கீங்க, காட்சியில் ஜெயிச்சு வின் பண்ணியிருக்கீங்க, இப்போ நல்லபடியாக ஒரு ஹோட்டலை ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போது நான் இந்த காலேஜுக்கு வந்தது கூட ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ணதாக இருந்தாலும் எங்கள் பசங்களோட குறைகளை கேட்கும் பொழுது இந்த காலேஜில் இருக்க கேண்டீனில் சாப்பாடு தரமற்றதாக இருக்குது அப்படின்ற ஒரு புகாரை தான் கொடுத்துருக்காங்க, பேசாமல் இந்த கேண்டீனை நீங்களே எடுத்து நடத்தினா என்ன பாக்யா, நீங்கள் எடுத்து நடத்தினா நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுவேன், அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற பசங்களுக்கு அது ஒரு நல்லதை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
உடனே மினிஸ்டரு எங்கள் பிரின்சிபல் மேடம் கிட்டேயும் சொல்கிறாங்க, என்ன மேடம் இதில் உங்களுக்கு சம்மதமான சொல்ல, நீங்கள் இவங்களுக்காக இவ்வளோ சர்டிஃபிகேட் கொடுக்கும் பொழுதே தெரியுது இவங்க எவ்வளோ நல்லா சமைப்பாங்க அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கப்புறம் இதில் நான் என்னோட முடிவை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன பாக்கியா வேணும், உங்களால் முடியும்னா சொல்லுங்கன்னு சொல்ல, இதை கேட்ட பாக்கியா சொல்கிறாங்க, இங்கே நம்ம இனியாவை கண்காணித்த மாதிரியே இருக்கும், இனியா பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்ட மாதிரியே இருக்கும், கூடவே இங்கே இந்த கேண்டீனை ரன் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்ல, நீங்கள் எனக்காக இவ்வளோ தூரம் பேசும்பொழுது நான் வேண்டான்னு எப்படி மேடம் சொல்லுவேன்னு உடனே எங்கள் பாக்கியாவும் சொல்கிறாங்க. சரிங்க, இதுக்கப்புறம் நீங்களே வந்து இங்கே கேண்டீனை பார்த்துக்கோங்கன்னு பிரின்சிபல் மேடமும் சொல்ல, எனக்கும் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் பாக்கியா, நான் சொன்ன உடனே நீங்களும் ஓகே சொல்லிட்டீங்கல்ல, அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே மினிஸ்டரும் சரி பாக்கியா நான் கிளம்புறேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ அதெல்லாம் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த கேண்டீனை நீங்களே எடுத்து நடத்துங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட பாக்கியாவுக்கு ரொம்ப சந்தோஷம், கூட இருக்க பசங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்டு இருக்கு. பசங்க எல்லாருமே கிளாஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பிரின்சிபல் மேடம் பாக்கியாட்டா கேட்குறாங்க. இந்த கேண்டீனை எடுத்து நடத்துறதுக்கான ஒரு சின்ன ஒரு சைன் இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, அதை எடுத்து நீங்கள் முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா நாளையிலேருந்து நீங்கள் இந்த கேண்டீனை எடுத்து நடத்தலாம்னு சொல்ல, அதுக்கான வேலைகளை முடிச்சுட்டு பாக்கியா வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இந்த விஷயத்த வந்து சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட தாத்தாவும் பாட்டியும் சொல்கிறாங்க, பாத்தியா பாக்கியா எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைச்சிருக்கு, இனிமே பாரு உனக்கு எந்த கவலையும் இல்லை, அதுவும் இல்லாமல் இனியாவை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குல்லன்னு சொல்ல, இதை கேட்ட பாக்கியாவும் ஆமாம் மாமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கோபி காலேஜுக்கு போனதுக்கு அப்புறமா விஷயமே தெரிய வருது. இந்த மாதிரி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு கோவத்தோட வராங்க. கோவத்தோட எங்கள் வீட்டுக்கு வந்து சத்தம் போடவும் ஆரம்பிக்கிறாங்க. என் பொண்ணு இனியாவை என்கிட்டேருந்து பிரிக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்கன்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் தாத்தாவும் பாட்டியும் சொல்கிறாங்க, அதை நாங்கள் நினைக்கணும்னு இல்லைடா, நீ நடந்துக்கிட்ட விதமே போதும் அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தாவும் பாட்டியும் சரியான பதிலடி கொடுத்து தான் கோபியை வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பி வைக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே பாக்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு கேண்டீன் ஆர்டரே கிடச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லவும் எங்கள் கோபியோட முகமே மாறி போயிடுது. அதுக்கப்புறம் அவரால் எதுவுமே பேச முடியலை, அவரும் கிளம்பி போயிடுறாரு. இங்கே இனியாவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க தன்னுடைய அம்மாவுக்கு கிடைச்சி இந்த வாய்ப்பை நினச்சி. அது மட்டும் இல்லாமல் எங்கள் பாக்யாவுக்கு ரொம்ப சந்தோஷம், வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.